Decode the world unfiltered. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படின்னு சுமார் 100 உடல்களை வெவ்வேறு இடங்களில் தான் புதைத்ததாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆண்கள் நாற்காலியில் கட்டி போடப்பட்டு துணியால் வாயை புத்தி மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் பீமா. உலக அளவில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது தர்மஸ்தலா மர்ம மரணங்கள் தொடர்பான இந்த செய்திகள். கடந்த 2 வாரங்களாக இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படக்கூடிய தர்மஸ்தலா மர்ம மரணங்கள் தொடர்பாக மிகப்பெரிய தடயவியல் சோதனை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் மங்களூரு நகரில் தூய்மை பணியாளராக இருந்த ஒருத்தருடைய அந்த வாக்குமூலம், பீமா அப்படிங்கிறவர் தானாக முன் வந்து காவல்துறையில் அளித்த தகவல்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் உரைய வைத்திருக்கின்றன. 1995ஆம் ஆண்டுக்கும் 2014ஆம் ஆண்டுக்கும் இடையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படின்னு சுமார் 100 உடல்களை வெவ்வேறு இடங்களில் தான் புதைத்ததாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அந்த ஊழியர். இதை பற்றி முன்பே காவல்துறையிடம் தெரிவிக்க முயன்ற போது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் துண்டு துண்டாக வெட்டி கொன்று புதைப்போம் அப்படின்னு மிரட்டியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை இந்த பீமா இப்போ முன் வச்சிருக்கிறார். 1995ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நேத்ராவதி ஆற்றங்கரையை சுத்தம் செய்து வந்ததாகவும் அதுக்கு பிறகு படிப்படியாக உடல்களை புதைக்கும் பணி வழங்கப்பட்டதாகவும் இந்த பீமாங்கிறவர் இப்போ குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். புதைக்கும் போது பல பெண்களுடைய உடல்களை பார்த்ததாகவும் அவை ஆடைகள் இல்லாமல் பாலியல் வன்முறை மற்றும் தாக்குதலின் தெளிவான அடையாளங்களுடன் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய இந்த அதிர்ச்சி தகவல்கள் காவல்துறையினர் பதிவு செய்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர்லையும் இடம்பெற்றிருக்கின்றன. இது பற்றியெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. 2 வார காலமாக பல்வேறு காணொலிகளை நாமும் பதிவேற்றம் செய்து வருகிறோம். பீமா சில சம்பவங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டில் கலேரியில் காவலர்கள் தன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கே அரை நிர்வாணமாக இருந்த 12 முதல் 15 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமியினுடைய உடலையும் அவருடைய புத்தக பையையும் புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் விவரிக்கிறார். இது மட்டும் இல்லை, 20 வயது பெண் ஒருவருடைய முகத்தை ஆசிட் ஊற்றி எரிக்க உத்தரவிட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். ஆண்கள் கொல்லப்பட்ட விதம் மிகவும் கொடூரமானதாக இருந்ததாகவும் குறிப்பிடுறாரு. ஆண்கள் நாற்காலியில் கட்டி போடப்பட்டு துணியால் வாயை புத்தி மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் பீமா. இந்த சம்பவங்கள் அனைத்தும் அவர் கண்முன்னே நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. சில சமயம் கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் மேலே டீசலை ஊற்றி எரிக்கும்படி உத்தரவு வரும் அப்படின்லாம் தனக்கு நிகழ்ந்த தன்னுடைய அனுபவங்களாக பல்வேறு அம்சங்களை அவர் ரீகால் பண்ணுறாரு. மன அழுத்தத்தை தாங்க முடியாததால் குடும்பத்தோட மாநிலத்தை விட்டே வெளியேறி விட்டதாகவும் அவர் இப்போ காவல்துறையிட்ட சொல்கிறார். தான் குறிப்பிடும் நபர்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் பிற ஊழியர்களோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறதுனால தற்போது அவர்களுடைய பெயர்களை வெளியிட முடியாது அப்படின்னு ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைத்தவுடன் அனைவருடைய பெயர்களையும் அவர்களுடைய பங்களிப்பையும் வெளியிட தயாராக இருப்பதாக இப்போ அந்த பீமாங்கிறவர் குறிப்பிடுறாரு. தன்னுடைய புகாரை நிரூபிக்கவும் ஆதாரங்களை வழங்கவும் பீமா தானே ஒரு கல்லறையை தோன்றார். அதுக்கு பிறகு நீதிபதி முன் தனது வாக்குமூலத்தையும் பதிவு செய்யும் போது புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சிருக்கிறார். பணியாளரின் கூற்று ஒரு பக்கம் இருந்தாலும் தர்மஸ்தலாவில் நிகழ்ந்த சில கொலைகளுக்கு தற்போது வரை விடை கிடைக்கவில்லை. அதில் மிகவும் முக்கியமானது சௌஜன்யா வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு. சௌஜன்யாங்கிற 17 வயது மாணவி 2012ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த வழக்கு நீண்டகால மக்கள் போராட்டங்களுக்கு வழிவகுத்த ஒன்று. இந்த வழக்கு தொடர்பாக மனநலம் குன்றியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி சௌஜன்யா குடும்பத்தினர் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தினாங்க. இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கக்கூடிய சூழலில் தற்போது கூட்டு புதைப்பு குற்றச்சாட்டுகளுடன் சௌஜன்யா வழக்கும் தொடர்புபடுத்தப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. பத்மலதா அப்படிங்கிற மாணவியினுடைய மரணமும் தர்மஸ்தலாவில் நடந்த ஒரு பழைய மர்மமான நிகழ்வாக இருக்கிறது. PUC 2ஆம் ஆண்டு மாணவியான பத்மலதா 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி தன்னுடைய கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வீடு திரும்பவே இல்லை. கிட்டத்தட்ட 56 நாட்களுக்கு பிறகு கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு காட்டு பகுதியில் எலும்புக்கூடுகள் மட்டும் மீட்கப்படுகின்றன. அது
பத்மலதாவினுடைய சடலம் அப்படின்னு கூறப்பட்டுச்சு. இந்த வழக்கை கர்நாடக சிஐடி விசாரிச்சது. ஆனால் எந்த துப்பும் கிடைக்காதனால வழக்கு கிடப்பில் போடப்பட்டுச்சு. இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணை நடந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக அவருடைய சகோதரி சந்திரவதி இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. 2003ஆம் ஆண்டு அனன்யா பட் அப்படிங்கிற மருத்துவ மாணவி காணாமல் போகிறாங்க. கொல்கத்தாவை சேர்ந்த அவர் நண்பர்களுடன் தர்மஸ்தலா வந்தபோது தான் மாயமாகி இருக்கிறார். அவருடைய தாயார் சுஜாதா பட் கொல்கத்தா சிபிஐ அலுவலகத்தில் ஸ்டெனோவாக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் தனது மகளை தேடி தர்மஸ்தலா வந்து காவல்துறையில் புகார் அளித்த போது அந்த புகாரை காவல்துறையை ஏற்கலை. அதுக்கு பிறகு சுஜாதா பட்டை மர்ம நபர்கள் தாக்கியதில் அடிபட்டு சில காலம் கோமா நிலைக்கும் போயிருந்தாங்க. 22 ஆண்டுகளாக தனது மகளை தேடி வரக்கூடிய சுஜாதா பட் என் மகள் எலும்பையாவது கொடுங்க அப்படின்னு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு மூலம் விசாரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கொலை சர்ச்சைகள் தொடர்பாக ஆரம்பத்தில் மௌனம் காத்த தர்மஸ்தலா நிர்வாகம் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்குது. இந்த கோவிலின் நிர்வாக அதிகாரி அரசியல் செல்வாக்கு கொண்டவர் அப்படிங்கிறதுனால அரசியல் ரீதியாகவும் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தர்மஸ்தலா கர்நாடகாவின் தெற்கு கன்னட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெல்தங்கடி தாலுகால நேத்ராவதி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கோவில் நகரம். இங்கு இருக்கக்கூடிய முக்கிய கோவில் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோவில். இந்த கோவில் சமணர் குடும்பத்தினரால், அதாவது வீரமண்ணா பெர்கடே வழிவந்தவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது. அது மட்டும் இல்லை, உலக புகழ் பெற்றது என்பதனால ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினரும் வந்து செல்வது வழக்கம். இந்த கோயிலின் அருகே இருக்கக்கூடிய நேத்ராவதி ஆற்றங்கரையில் நூற்றுக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இதில் வெளிநாட்டினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் சந்தேகத்தில் விசாரணையை தொடர இருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. இந்த விசாரணை அப்படிங்கிறது உலகம் முழுக்க கவனப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. இதில் அடுத்தடுத்த திருப்பங்களும், இதில் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு பிறகு இன்னும் யார் யார் தொடர்பு இருக்கிறது என்கிற அந்த தகவல்களும் வரலாம். ஆனால் இந்தியாவை உலுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். இப்போது இன்னும் கூடுதலாக தடயவியல் துறை சார்ந்து பல்வேறு சோதனைகளை, பல்வேறு விசாரணைகளை நீட்டிப்பதற்கான முயற்சிகளில் சிறப்பு புலனாய்வு குழு இறங்கியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.